இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். கிருஷ்ணர் போட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சீரியல் பார்க்கணும் தள்ளுங்க. என்ன காலையில பார்க்க உள்ள இப்பயும் பார்க்க விட மாட்டேன். சாயங்காலம் இருந்து வேலை பார்த்துக்கிருக்கேன். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு சாயந்தரம். எங்களுக்கு டைம் இது. இந்த டைம்ல எங்கள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல என்னமா பாக்குறேன்? ஐயனார் துணை பார்க்க போறேன் நான். ஐயனார் துணையா? என்ன வண்டியில இருக்க பேர் மாதிரி என்ன ஐயனார் துணை? அந்த சீரியல் பேர் ஐயனார் துணைங்க. அதுல அந்த அண்ணன் கேரக்டர் பாவமா இருக்கு, அப்பாவி கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பாக்குறேன். பாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ். நான் கரெக்டா தான் சொல்றேன். சரி பாக்கியலட்சுமிங்க. டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப மட்டும் புள்ள இதாகாதா? ஏங்க இப்ப தூங்கிட்டாங்க, அவ தூங்க வச்சிட்டேங்க. அப்ப நானு மதியமும் தூங்க வைக்க வேண்டியது. மதியம் தூங்க மாட்டாங்க. அவ நான் உங்களுக்கு வேணுக்குனா பண்றேன். இல்ல வேணும்னு பண்ண என்ன டிவியே பார்க்க முடியல மனுஷன். பார்க்கணும்னா ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பாருங்க. சரி பாக்க. ஹெட்செட்டை போட்டு படத்தை பாத்துக்கிருக்கீங்க. எப்படிங்க அப்படி இருக்கீங்க? உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு இல்ல, உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படி சுகவாசியா இருக்கணும். டிவி பார்க்காதனா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு படம் பார்க்கணும். என்ன பண்ண சொல்றேன்? குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது, எனக்கு மட்டும் தான் குழந்தை. நான் மட்டும் தான் பிள்ளை. தூங்கிட்டு தானே இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. படம் பார்க்கறேன், டிவியும் கால்ல இருந்து போட வர மாட்டேங்கற. மதியம் படம் யாரை பத்தி விடுற? சாயங்காலம் ஒரு பார் சீரியல் பார்க்கறேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. வேற படம் பார்க்கறேன்னு ஏங்க ஒரு செல்ஃபிஷா இருக்கீங்க? செல்ஃபிஷ் என்ன மாதிரி? செல்ஃபிஷா இருக்கீங்க. ஹெட்செட் போட்டு யார் படம் பாப்பா? யார் பாட்டு கேப்பா? செல்ஃபிஷான ஆட்கள் தான் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டீங்க. செல்ஃபிஷ் சொல்றாங்க. கத்திட்டீங்களா? அவ்வளவு இனி பேசாதீங்க. என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன். இதுக்கு தந்தை தேவையில்லை. தந்தை தேவை. இவங்க வா. ஏய் சரி இவங்க வா, நான் பார்க்கறவா. என்னடா பண்றது ஒரு ஆம்பளை வீட்ல? இப்போதான் போய் ஹெட்செட் போட்டு பாருங்கன்னா இப்ப வந்து பார்த்தா செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு திட்டுற போறா. என்ன ஒரு ஆம்பளை வீட்ல என்னதான் பண்றது அப்ப உட்கார்ந்துகிட்டு? இப்படி ஹெட்செட் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்க எந்த ஹஸ்பண்டையும் நான் பார்த்தது கிடையாது. எப்படிதான் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்களோ? சுயநலவாதி. ஹெட்செட் தனியா போட்டு கேட்க தானே ஹெட்செட். இதெல்லாம் நான் 5 பேருக்கு மாட்ட கேட்க முடியும். இதாமா சுயநலவாதி, இவன் ஒரு சுயநலவாதி. சுயநலவாதி. கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவனை காணவில்லை, காணவில்லை எருமாட்டை காணவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிடும். எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போனாலும் இப்ப எங்க போறீங்க? கிரிக்கெட்ல போக தானே போறீங்க. உண்மையை தானே சொல்றேன். கிரிக்கெட் தானே விளையாட போறேன் நானு. கிரிக்கெட் நாங்க போகல. லேடிஸ்லாம் நாங்க வீட்ல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம்னு போறோமா? இல்ல இல்ல நான் அதுக்கு சொல்லடா. விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. அப்ப எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ரொம்ப எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல வர டென்ஷன் எனக்கு. இப்ப நான் வேலைக்கு போகல ஆபீஸ்ல. அது வந்து சொல்ல முடியாது. இல்ல ஆபீஸ் போறேன் இல்ல. எது கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க. ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க போங்க. அதான் உங்களுக்கு குடும்பம் இல்லன்னு ஆயிடுச்சு. கிரிக்கெட் விளையாட போறீங்களா? போறேன்னு சொல்லி ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியான்னு சொல்லுங்க. ஜாலியா விளையாடுங்க. எரிச்சலா இருக்கு எனக்கு. உங்களுக்கு மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. ஜாலியா இருங்க. வாடகை வீட்ல இருக்கோம். ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடு. வாடகை வீடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு விளையாட போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட் வீடு கட்டிட்டாரு. நீங்க 45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு. பெருங்களத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே. நீங்க நீல கலர் டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டீங்க. போங்க ஜாலியா போயிட்டு வாங்க. ஜாலியான்னு சொல்லாத. என்ஜாய் பண்ணுங்க. அதான் ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எங்களை எங்கயா கூட்டிட்டு போங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா செலவாகுது. செலவாகுது. ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்களை கூட்டிட்டு போனா வெளிய டார்ச்சர் பண்றீங்க. சரி இனிமே நான் வரல. நீ போய் தனியா கிரிக்கெட் விளையாடுங்க. அதான் கேக்குறாங்க. வாய் சும்மா இருக்க மாட்டா. வாய் உண்மை சொல்லுங்க. சும்மா இருந்துட்டு சொன்னேன் கூட்டிட்டு போறவா எங்க போலாம்? வேணாம் நீங்க போயிட்டு வாங்குங்க. வாய் சும்மா வெளிய தேடி அப்படி அலைய வச்சிட்டாங்களே ஆம்பளைங்க. சே
என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் பாத்ரூம்லயா? ஆனா அப்புறம் இருக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போதும். ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? வீச்சு வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நான். ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்து ஒரு போன் பார்க்க முடியல. நிம்மதி வெளிய உட்கார்ந்தான்னு பார்த்தா என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பார்க்கறமா இருந்தா பாப்போம். பேசினா விட மாட்டேங்கறாங்க. கீழ போட்டு வாங்குறாங்க. ஏங்க என்னம்மா ஏங்க எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்கு வைக்கிறா? அப்ப வாங்குங்க. நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலைய பார்க்க போணுங்க நானு. ஐயோ நான் உங்கள மாதிரி கழுவிக்கிறேன். எனக்கு ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம்ல வந்து நான் போகும்போது தான் வந்து கழுவணுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னேனே எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளிய வாங்குங்க. கழுவலைனாலும் பரவாயில்ல வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்திருப்பீங்க? வரமா கொஞ்ச நேரமா ஏங்க நான் 5 நிமிஷம் பாப்பேன். இல்லனா மேல் வழியா சுடுதண்ணிய தூக்கி ஊத்திடுங்க பாத்துக்கங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் இங்க கூட போச்சு. நியூஸ் எல்லாம் போடுறாங்க. ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. உள்ள போய் ஏங்க இருக்காங்க. தனியா யார்கிட்ட பேசிக்கிறீங்க? எப்ப வருவீங்க வெளிய? இந்த வரேன். ஏய் மனச உள்ள உட்கார மாட்டேங்குது. என்ன கழுவலாம் வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? கழுவு. சரி விடுங்க நாளைக்கு கழுவிக்கிறேன். இது நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வான்னு கூப்பிட்டு கழுவலாம்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு. நான் வேற வேலை பாக்குறேன். சரி நீங்க போய் பிள்ளைய பாத்துக்கங்க. அதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாங்க. போகாதீங்க. ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. சரிம்மா. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க ஐயோ ஏய் போடா ஒழுங்கா போடா. ஏங்க பாத்து போங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சு அடக்கு வெளிய ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பாத்து போங்க. அவன் அப்படி எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பாத்தம் போயிட்டு இருக்கேன். அவன் வரான். அப்படி குறுக்க வந்தான்னு சொல்றான். நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க. அததான் நானும் சொல்றேன். நீங்க பாத்து போங்கன்னா ஒழுங்கா தான் ஓட்டுறேன் நானு. குறுக்க வந்தா அவன் பிரேக் அடிச்சேன். ஏங்க அவன் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல. பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப பிரேக் அடிக்கலனா இடிச்சும்ல போயிடு. அதனால பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து தம்மா ஓட்டுங்க. போச்சுடா. நான் பார்த்து தான் வண்டியை ஓட்டுறேன். நீங்க பாத்து ஓட்டாதனால தான் குறுக்க வந்தா நீங்க பாத்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆவறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு இல்ல. அவன் உங்க மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? இப்படி அமைதியா வந்து பிரேக் அடிச்சா அது வேற. நீ அடிக்கிறது நீங்க சண்டை போடாதீங்க. போறீங்களா? நான் சண்டை போடலாமா? நீ வெளிய வந்தாலே வீட்டை விட்டு வெளிய வந்தாலே என்கிட்ட தான் நீங்க கத்துவீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. வெளியில எல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது. தேவையில்ல விட்டுரு. நீங்க நான் தான் இழுச்சவாயி. என்ன நீங்க என்ன வேணா பண்ணலாம். வெளிய வந்தாலே சண்டையோட தான் நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடாதீங்க. அசிங்கமா இருக்கு. நான் தப்பு பண்ணா ஒத்துப்பேன் நான். ஆமா ஆரம்பிச்சிட்டா. நீங்களா? சரி போங்க. சிரிக்காம வா. தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்களா? இரிட்டேட் பண்ணினா இரிட்டேட் பண்ணாதான். இரிட்டேட் பண்ணனா நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆவேங்கற வார்த்தையை பூரா தெரிஞ்சிட்டு சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? 5 நிமிஷம் நின்னுட்டு போங்க. டென்ஷனா இருக்கு. ஈஸியா டென்ஷன் ஆயிடுறீங்க நீங்க. அதனால தான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாரும். ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் எதுக்குனா ஏன் மேல தப்பு. சும்மா நிம்ம நீ வம்பிழுத்துட்டு வரீங்க. என்னம்மா போங்கங்க. ஒழுங்கா வாம்மா வண்டில. ஒழுங்கா ஓட்டுங்கங்க. ஒழுங்கா ஓட்டுங்க. வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா தான் ஒழுங்கா ஓட்டுங்கன்னு. ஒழுங்கா ஓட்டுங்க. ஓட்றேன். இந்தாங்க கையில பிடிங்க. பாப்பாவை மட்டும் கிளப்பிருங்க. நான் கிளம்புறேன். 5 நிமிஷத்துல கிளப்பிடுறேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். ஏமால் சத்தியமா? சத்தியம். உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேலே சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. சரி போ. ஐயா எங்க பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விடுங்க. எல்லாம் நான் போட்டு ரெடி பண்ணிறேன்மா. நான் பாத்துக்கறேன். நீ கிளம்பி மட்டும் வாமா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க நானு. டைம் லேட்னே ஆகும். என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறதுக்கு தான் லேட் ஆகும். சரி பண்ணி போ. நீங்க அத பாத்துக்கறீங்கல்ல? 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன். ஓகே போ நான் பாத்துக்கறேன். நீங்க என்ன பண்றா? உட்காரு. அடுத்து என்ன? சூப்பர் மார்க்கெட். ஓகே செலக்டிவ். ஓகே சூப்பர். ஓகே எவ்வளவு அழகா கிளம்பியாச்சு. 5 மினிட்ஸ் கூட ஆகல. நான் கிளம்பிட்டேன்.
குழந்தையை கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல வரேன்னா போய் கேட்டோம்னா தகராறு பண்ணுவா, நம்மள மனு போய் வச்சிருவா. ஒரு 10 நிமிஷம் ஆகும். சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆகிட்டே இருக்கு, டைம் பார்க்கவே தோணிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் போடு தெரியாது, நம்ம வாடுகிட்டு சாப்பிட்றோம். நம்ம கிளம்பிடுச்சுன்னா போயிடலாம். நம்ம 20 நிமிஷம் ஆகி போச்சு, இன்னும் ஆளக்கலாம். கிளம்பிடுவா, கிளம்பிட்டா வந்துடுவா. ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவா. இது மட்டும் கொஞ்சம் மேக்கப் போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். கேட்ட மேக்கப்பே போடல, நான் எங்க போட்டிருக்கேன்னு பம்புழுப்பான். எப்படி மணியும் ஆயிட்டு இருக்கு, கிளம்புறா. என்னம்மா என்னாச்சு? ஏமா கிளம்பலையா நீ? இல்லங்க நைட்டியோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க, எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு. போடுமா, அந்த ட்ரெஸ் போடுமா, நல்லா தான இருக்கு. போடு. இதுவா, இது நல்லா இருக்கா? சரி அப்படியே அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நைட்டியோட சரி வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும், இந்த பக்கமா லூசா இருக்கும், கலரா இருக்கு, இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு, சிக்கு சிக்குன்னு இருக்கு, மங்களா இருக்கு. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, ஏதாவது கையை காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே ஃபங்க்ஷன் 7 கத்துறீங்க. நீங்க கத்திட்டே இருக்கறதுனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே என்னால ஒண்ணுமே. சாரி எனக்கு வந்து இப்ப என்ன 7:30 to 8 தாமா ஃபங்க்ஷனு. மணி இப்பவே 7, இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிரும். 8 மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே போற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாதான் போக முடியும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். ஜிகி ஜிகின்னு இருக்கும். இல்லங்க அப்படிதாங்க இருக்கு. அது ஏமா வச்சுக்கிட்டு ட்ரெஸ் வேற எடுக்க வேண்டியதானே? கேட்டோம்னா அப்புறம் இது பண்ற, அப்புறம் கோவம் பசங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போறேன், என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறதா கேக்குறாங்க. சொந்தக்காரங்க கேக்குறான், இவன் மட்டும் என்ன அப்படி இதுவா லேட்டாவே வரான், லேட்டாவே போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் மன்னிப்பு கேட்டுதான் கூட்டு போன. இப்ப இங்க இருந்து ஏமா இங்க வா. ஐயோ விழுந்துட்டானா தெரியும், சாகட்டும். எல்லாம் செத்தாதான் லாக்கி போடுவாங்க. இவன்லாம் போய் பார்க்கலாம், அவனும் எழுந்து போட்டோம். டக்குனு ஸ்கிட் ஆகி விழுந்தாங்க. மண்ணு என்னங்க ஸ்கிட் ஆகி போயிட்டான்? இதே வேலைங்க இவனுக்கு. வண்டி சவுண்ட பாருங்க, உருவா உருவா. அப்பங்காசு அழிக்கிறதுக்குனே பிறந்திருக்குன்னா இதுங்களா? இதெல்லாம் சாவுன்னு விடணுங்க. பரிதாபம் பார்க்காதீங்க. நீ எங்கே பொண்ணு உலட்டும். அந்த பொண்ணு தூக்க போய் தண்ணி விட்டா மினரல் வாண்டராயிடும். ஏய் அந்த பொண்ணுதான் விழுந்துச்சு. அந்த பொண்ணு கையில பிரேக்க வச்சுட்டு கால தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்துச்சியா போயிட்டு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணவே இல்ல. இண்டிகேட்டர்லாம் என்னன்னு தெரியல, அவனுக்கு ஐடியாவே இல்ல. இண்டிகேட்டர் ஒரு சைடு போட்டானா அப்படியே போக வேண்டியது. அது கீ 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 அது கூட என்னன்னு கவனிக்கிறது இல்ல. ஏதோ சவுண்ட் என்ன வருது அப்படின்னு போக வேண்டியது. அது தூக்குறதுக்கு போய் விழுந்தாங்க. போலீஸ் மேல இடிச்சு விழுது அந்த பொம்பளை. அதை போய் தூக்க போறாங்க. பாவம், பொண்ணுக்கு அடிபட்டு. பாவமா? பொண்ணுன்னா பாவம் உனக்கு. ஆம்பளைனா இல்லையா? அதான்டா ஆம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளை தான்டா. ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாஞ்சுக்கிட்டு போறீங்க. ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டாங்க. சொந்த இனத்தையும் அழிக்கிறாங்களே இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அதான் பொம்பளை போட்டு மிதிக்கிறாங்க, வாங்கிட்டு சாவுறாங்களா? அதுக்குள்ள இங்க சொல்லுறாங்க, என்ன வண்டி ஏற்று கொடுக்குறீங்க இவங்களுக்குலாம்? ஐயா, ஆனா உண்மையிலே இது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் சின்னதா லைட்டா விழுந்தாலே பொண்ணுன்னா ஓடுவாங்க அடி காப்பாத்துறதுக்கு. பசங்க விழுந்தா கண்டுக்கூட மாட்டாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் வேகமா இருந்தான், அவன் தான் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் அவன் வேகமா இருந்தான்னா தெரியாம அவன் இது பண்ணி விழுந்தான்னா தூக்கி விடுறது கூட வர மாட்டாங்க. அவன் கடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. எனக்கே பாவமா இருக்குது பார்க்கும்போது. பசங்க ஏன்னா பசங்க விழுந்தாலே மோஸ்ட்லி எங்க குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்குது பாரு, அப்படிதான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. பொண்ணுங்கலாம் அது வண்டி ஓட்டத்துலனாலும் ஹெல்ப் பண்ணிட்டு. ஆமா 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 ஆமா. அதே மாதிரி இந்த கிளம்புற இதுவும் அதேதான். கிளம்புறது எல்லாருமே அப்படிதான் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இவங்களும் இதேதான். இப்போ 10 நிமிஷத்துல கிளம்புறேன் அப்படிம்பாங்க. அப்படியே இல்ல உண்மையாவே ட்ரெஸ் அந்த டைமுக்கு தான் நம்ம நல்ல நல்ல ட்ரெஸ் வச்சிருக்கோம். ஆனா அந்த டைமுக்கு தான் ஒரு ட்ரெஸ் செட் ஆகாது. அதாவது ட்ரெஸ் ஃபுல்லா எடுக்கிறது இவங்கதான். ஆனா அந்த ட்ரெஸ் ஃபுல்லா பிடிக்காது. அப்புறம் எதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், எதுக்கு போடாம பிடிச்சி எடுப்போம். ஆனா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு அதான் புரியவே இல்லை. இது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு இது. ஆனா உண்மையா அது லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஓவரா பேசினா வரவே இல்லை. ஆமா, இது ஒரு பிரச்சனை. இது பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. அதுக்கப்புறம் அந்த இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்களே சிரிச்சு சிரிச்சு,
அது இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணுவேன். அதான் எனக்கு தோணுச்சு. இத பார்க்கும்போது அப்படியே ஆமா. மாத்தி இருக்கு. நான் ஒண்ணு உல்டாவா இருக்கு. பேசுவேன்னா அப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம பேசுறதுக்கு கிட்டத்தட்ட நான் தான் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நான் அது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அதாவது நம்மள ஒருத்தன் வம்பிழுத்து பழகிடுச்சா, அது போகவே மாட்டேங்குது. அதான் ஒருத்தங்களுக்கு இது இரிட்டேட் ஆகும்னு தெரிஞ்சுனாலே நான் அதுதான் பண்ணுவேன். பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. நம்ம பேசுறதை கேட்காம அதுவே விளையாடும் போதும் அப்படியே கடுப்பா இருக்கும். ரெண்டாவது அந்த டிவி பார்க்கும்போது ஏதாவதுன்னா நமக்கு ஒண்ணு பிடிக்கும், பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். இல்ல இவங்க அந்த மாதிரி இதெல்லாம் அந்த அளவுக்கு நான் பார்க்க கொரியன் மாட்டேன். தான் பார்ப்பாங்க. ஆனா கொரியனா இடையில பார்த்து இடையில போய் பேசி கடுப்பேத்துவேன். ஆமா. அவங்க இன்ட்ரெஸ்டா அதாவது இவங்க பார்க்கும்போது நான் ஏதாவது பேசிட்டேன்னா, எதுக்கு நான் பார்க்கும்போது தான் பேசுவியா, வேற எப்பவும் பேச மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்க. நான் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்பதான் வந்து முக்கியமா பேசிட்டு இருப்பாங்க மாதிரியே பேசுவாங்க. நான் அதை கேட்கலன்னா, இப்ப நான் பேசுறதே கேட்க மாட்டியா, உனக்கா டிவி தான் முக்கியமா அப்படிம்பாங்க. இது என்னடா வம்பா இருக்கு, நான் பேசும்போதெல்லாம் இந்த டைலாக் நம்ம சொன்னா திட்டுவாங்க. நான் பார்க்கும்போது வந்து பேசும்போது அதான் தப்பா இருக்கும். நம்மளும் இதே தானே பண்றோம்னா, ஆனா அது எனக்கு தப்பாவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இது சுதாகர், அவங்க கோபி அவங்களுக்கும் அது நான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. கல்யாணம்லாம் ஆயிடுச்சுல, அவருக்கும் டிராவிட்டுக்கும் ஆயிருக்கும். அதனால இப்போ எல்லாருமே அந்த இதுல தானே இருக்காங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்